அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பும் உள்ளதா பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 298 ரூபாய் 9% உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்களையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க சில நேரங்களில் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 414 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 816 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 967 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 51 தினார் 218 ஃபெல்ஸ். குவைத்துடைய தங்க விலை ஃபிலிஸ் கணக்கில், அதாவது 500 ஃபெல்ஸ், 100 ஃபெல்ஸ், 200 ஃபெல்ஸ்னு ஏறுது இறங்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. இதோ அமெரிக்க விமானம் விழுந்து சுக்குநூறாகிய சம்பவம். அதே போல் தொடர்ந்தும் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது குவைத்தில். தொடர்ந்தும் இராணுவ அதிகாரிகள் அதை தடுத்து கொண்டே இருக்கின்றாங்க. மிசைல் ட்ரோன் அட்டாக் பண்ணும்போது அதை வானிலையே வைத்து வெடிக்க வைக்கிறதால வரக்கூடிய சத்தம் தான், மற்றும்படி ஆபத்துகள் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மின்சாரம் சம்மந்தமான முக்கிய தகவல், அதே போல் சார் பேனல், அதாவது அந்த பீஸ்கள் விழுகிறதால நடக்கக்கூடிய ஆபத்துகள் பற்றியும் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிரடியான செக்இன்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சூக்குகளில், கடைகளில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான். மழையினுடைய தன்மை இன்று வெள்ளிக்கிழமை மாலை வரை தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாளைய தினம் மழை இல்லாமல் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரப்பதமும் அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய இராணுவ ஊடக பேச்சாளர் தொடர்ந்துமே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குவைத்துடைய செய்தி சேவைக்கு கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 5 மிசைல்களும் அதே போல் 7 ட்ரோன்களும் வந்து தாக்கி அளிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அது வந்து வானத்திலேயே அவங்க வந்து அதை வெடிக்க செய்கிறதால வரக்கூடிய சத்தமே தவிர வேறு எதுவும் பாதிப்புகள் அதிகமாக இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்தியா நோக்கி சென்ற குவைத்துடைய KU-5006 விமானம் நல்லபடியாக திருப்பி குவைத்துக்கு வந்திருக்கின்றது. அதுவும் போன விமானம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பல வகையான பொருட்களையும் வந்து எடுத்து வந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. நல்லபடியாக போயிங் 777 இந்த A330 ஏர்க்ராஃப்ட் இதுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டு திரும்பி குவைத்துக்குள்ளே வந்திருக்குது, இந்தியாவுக்கு போயிட்டு. அதே மாதிரி வரும்போது நிறைய பொருட்களை வந்து ஏற்றி வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சில விமானங்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் குவைத் வானிலை பறந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆபத்து இல்லாததை நேவிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஆனால் நம்மளுக்கான பயணம் இது வரையிலையும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஷெட்யூல் போட்டிருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்க்கலாம், பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி ஈராக்கில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது. KC-135 டைப் அமெரிக்க விமானம். இது வந்து ரீஃபியூல் பண்ணக்கூடிய விமானம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து சுட்டு வீழ்த்தப்படலை. சில இயந்திர கோளாறுகள் காரணமாக கிராஷ் லேண்டிங்கில் தான் இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கிறதா அமெரிக்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 51 வயலேஷன்ஸ் பதிவாகி இருக்குது. உணவுகளுடைய விலைகள் அதிகரிப்பு சம்பந்தமாக 1 ஃபில்ஸ் அதிகமாக விற்றாலும்
பிடிச்சிருவாங்க. தயவு செய்து கவனம். வியாபார தளத்துடைய லைசன்ஸை கூட கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அனைத்து பகுதிகளையும் சூக்குகள், மால்களில் அவசர ஏற்பாடுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தொடர்ந்துமே அதிகாரிகள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அதாவது ஏதாவது ஒரு அவசர தேவைகள் வரும்போது அதற்கேற்றாற் போல் ஒவ்வொரு சூக்குகள், மால்கள்லையும் ஏற்பாடுகள் சரியாக இருக்குதா அப்படின்றதையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது சாதாரணமாக ஒரு காயம் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கான தேவைப்பாடுகளோ அல்லது ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய தேவைப்பாடுகளோ இது அனைத்துமே எல்லா மால்கள்லையும் சரியாக நிறுவப்பட்டிருக்குதா, இது வந்து அவசரத்துக்கு உபயோகிக்கக்கூடிய அளவில் இருக்குதா அப்படின்றதையும் சரியாக ஜெனரேட் பண்ணியிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய மால்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களாக இருக்கலாம், எங்கேயுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றதையும் உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 4 ரிப்போர்ட் நேற்றைய தினம் வந்திருக்கிறதா பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் காரிப் தெரிவிச்சிருக்காரு. ஃபயர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பல இடங்களையும் இந்த ஷார்பனல், அதாவது இதிலேருந்து விழக்கூடிய அந்த பாகங்கள், மிசைல்கள் தாக்கி அளிக்கப்படும் போது விழக்கூடிய பாகங்களுடைய தாக்கங்கள் பற்றிய ரிப்போர்ட்டும் கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. வானத்தில் அதிகமாக இந்த பிரச்சனை ஒன்று தான் இருக்குது. மிசைல் வந்து விளையாட்டியும் அந்த பீஸ்கள் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டதை அடுத்து உடனடியாக அதற்கான வேலைப்பாடுகளும் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மின்சார அமைச்சகத்திலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சில நேரங்களில் உங்களுடைய பகுதிகளில் மின்சாரம் தடைப்படலாம். فونه تشارج لبوت وجهكم فلاوي. الإعلامي لغوة الأطفاء العام والذي يأتي في إطار حرص الحكومة على الشفافية واطلاع المواطنين والمقيمين على الإجراءات التي اتخذت منذ بداية العدوان الإيراني الغاشم على دولة الكويت. تعاملت فرق الأطفاء من الساعة 12 فجر اليوم حتى 4 من مساء اليوم مع 20 بلاغ اعتيادي و4 بلاغات غير اعتيادية، 3 منها نتيجة سقوط شظايا وواحد هو حريق مباشر نتيجة استهداف مبنى سكني من طائرة مسيرة معادية. تم التعامل مع الحريق وإخلاء المبنى من قبل فرق الإطفاء من السكان لضمان سلامتهم، وأسفر الحريق عن إصابتين وتم تسليمه الجهات المعنية. ونود أن ننصح المواطنين والمقيمين في حال حدوث حريق في المنزل القيام بإخلائه بسرعة دون تأخير، واستخدام أقرب مخرج آمن مثل الباب الرئيسي أو مخرج طوارئ، والاتصال على هاتف الطوارئ لطلب المساعدة، وعدم استخدام المصاعد وإغلاق الأبواب إن أمكن لتقليل انتشار النار والدخان. وننصح بالتجمع في نقطة تجمع خارج المنزل مثل ساحة قريبة أو أمام المبنى بعيدا عن الخطر. كما ننصح المواطنين والمقيمين بتوفير مطفاة الحريق بالمنزل لأهميتها بالتعامل الأولي مع الحرائق البسيطة وسيطرتها السريعة على الحريق، مما ينتج عنه تقليل من نسبة الخسائر بالأرواح والممتلكات والحد من انتشار الحريق. وفي حال الحريق يجب عدم استخدام المصاعد واستخدام السلالم. وفي حال تعطل التيار الكهربائي ووجود أشخاص داخل المصعد يجب الاتصال على هاتف الطوارئ 112، ويجب ضبط النفس وعدم الارتباك وعدم محاولة فتح الأبواب أو الخروج لتفادي الخطر، والجلوس والتنفس بهدوء وانتظار وصول فرق الإطفاء وضغط زر الإنذار لطلب المساعدة. وفي الختام ندعو الجميع إلى الاستمرار في الالتزام بالتعليمات الصادرة عن الجهات المختصة والتحلي بالهدوء والثقة، فالجهات الحكومية تعمل بكامل أجهزتها على مدار الساعة بتنسيق كامل ويقظة تامة واستعداد من أجلكم. الكويت ستبقى بإذن الله أرض الأمن والأمان، حفظ الله الكويت وأميرها وشعبها وأدام عليها نعمة الأمن والاستقرار، والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم، بسم الله الرحمن الرحيم. طبعا حدث في فجر اليوم الخميس الموافق 12 مارس خروج 6 خطوط هوائية لنقل الطاقة الكهربائية عن الخدمة في عدة مواقع من البلاد، وذلك نتيجة سقوط شظايا ناجمة عن عمليات التصدي لعدد من الطائرات المسيرة. وأدى ذلك إلى حدوث اهتزاز بسيط في الشبكة الكهربائية وانقطاع جزئي ومحدود للتيار الكهربائي في بعض المناطق، ولكن على الفور باشرت فرق الطوارئ الخاصة بالوزارة عملها وتم إعادة التيار الكهربائي للمناطق المتأثرة بسرعة قياسية جدا وفق أعلى معايير السلامة والإجراءات الفنية المعتمدة. طبعا وكذلك الآن جاري التنسيق مع الجهات الأمنية لتقييم الأضرار وتنفيذ أعمال الإصلاح اللازمة بعد السماح لفريق الوزارة بدخول المنطقة. نود أن نطمن المواطنين والمقيمين بأن الوضع الكهربائي والمائي لا يزال تحت السيطرة، وأن منظومتي إنتاج الكهرباء وتحلية المياه
ونقلهما تعملان بكفاءة عالية مع استمرار المتابعة والرصد على مدار الساعة لضمان استقرارهما. نعم. ونحن نشكر لكم هذه الجهود أستاذة خديجة، ونشكركم أيضا على هذه التطمينات والمتابعة المستمرة حتى يعني يطمئن المشاهد على أن الوضع الكهربائي والمائي في دولة الكويت على ما يرام. كانت الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. نحييكم ونحيي السادة المشاهدين والمستمعين عبر تلفزيون دولة الكويت. تصدت القوات المسلحة خلال 24 ساعة الماضية لموجة من الأهداف الجوية المعادية التي اخترقت أجواء البلاد، ورصدت منظومات الدفاع الجوي عدد 5 صواريخ بالستية معادية، حيث تم اعتراض وتدمير عدد 4 منها، فيما سقط صاروخ واحد خارج منطقة التهديد. كما تم رصد عدد 7 طائرات مسيرة معادية جرى التعامل مع عدد 5 منها وتدميرها، بينما كانت عدد 2 خارج نطاق التهديد. وفي فجر اليوم استهدفت طائرة مسيرة معادية مبنى سكنيا في إحدى المناطق جنوب البلاد، ما أسفر عن إصابات شخصين وحدوث أضرار مادية، حيث تلقى المصابان حاليا العلاج اللازم. كما استهدفت طائرة مسيرة معادية أخرى مطار الكويت الدولي، ما أدى إلى وقوع أضرار مادية بسيطة دون تسجيل إصابات. ونتج عن سقوط شظايا جراء عملية التصدي للأهداف الجوية المعادية خروج بعض خطوط الكهرباء عن الخدمة. وفي إطار الجهود الميدانية المصاحبة، قامت وحدة التفتيش والتخلص من المتفجرات التابعة لهندسة القوة البرية بالتعامل والتخلص من عدد 8 بلاغات. تتواصل الجهود المخلصة لمنتسبي قواتنا المسلحة بالتعاون والتنسيق المشترك مع إخوانهم في مختلف القطاعات العسكرية بالبلاد في سبيل حماية أجواء الكويت وسلامة أراضيها وحفظ أمنها واستقرارها، بعزيمة صلبة راسخة وتوكل وثقة بالله عز وجل وإيمان صادق بوطنهم، وولاء وطاعة لقيادتهم الحكيمة، ونصرة ووفاء لشعبهم الوفي.